விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் அப்படிங்கிறது ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தலைவர்கள் தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. தவேகா தலைவர் விஜய் கூட சமீபத்தில் தென் மாவட்டங்களில் போயிருந்த அவரோட பிரச்சாரத்துக்கு நல்லாவே வரவேற்பு அப்படிங்கிறதும் இருந்தது. திமுகவில் பார்த்தோன்னா கூட முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அவங்கெல்லாம் தீவிரமான பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. மறுபுறம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுமே ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் அப்படிங்கிறதையும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொட்டும் மலையில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சிகள், முக்கியமான அணிகள், இல்லை தனிச்சு நிற்கிறதுல முக்கியமான போட்டியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இப்படி தங்களோட தேர்தல் பயணத்தை ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இந்த தேர்தலில் மட்டும் தமிழ்நாட்டில் பல அணிகள் இருக்கிறாங்க. பல அணிகள் களத்தில் இருக்காங்க. அப்படி ஒரு அணியில் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோட அரசியலில் முக்கியமான அதிகார மையங்களாக இருந்த சசிகலா ராமதாஸ் அவங்களோட திட்டம் என்னவா இருக்குது இந்த தேர்தலில்? அவங்க கூட்டணி வச்சுமே போட்டிடுறாங்க. அதையும் தாண்டி ரெண்டு பேருக்குமே தனித்தனி அஜெண்டா அப்படிங்கிறது கூட இருக்குது இந்த தேர்தலில். ரெண்டு பேருக்குமே ஒருவரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ரெண்டு பேருக்குமே ஒரு நோக்கமும் கூட இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னொருத்தங்களை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமுமே கூட இருக்குது. அவங்களோட திட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். முதல்ல நம்ம சசிகலா அவங்களோட வியூகம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2017 சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்களோட சமாதிக்கு போன சசிகலா அங்கே 3 முறை தரையில் அடிச்சு சபதம் பண்ணியிருப்பாங்க. அந்த சபதம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த சபதம் நம்ம எல்லோருமே பார்த்துருக்கோம். அதே நிலையில் 2021 பெங்களூரில் இருக்கிற பரப்பனாகிற சிறையிலிருந்து வெளியாகி இருந்த அந்த நாளில் கூட சசிகலா ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கான சரியான ஒரு நேரமாக தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் சசிகலா பார்க்குறாங்க. அப்படி சசிகலா என்ன சபதம் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற பதனப்பள்ளி அங்கே பிரத்யங்கிரா தேவி கோயில் இருக்குது. அங்கே போன சசிகலா அரசியல், அதாவது தமிழக அரசியல் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்த சபதம் அப்படின்னு அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல்கள் வருது. அதுக்கு இந்த தேர்தலில் அதிமுகவை தோற்கடிக்கணும். 50 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் 10,000 வாக்குகள் அப்படின்னா 50 தொகுதிகளில் அந்த வாக்குகளை அதிமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரிக்கிறதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை அரசியல் களத்திலிருந்து ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட சசிகலா களத்தில் இறங்கியிருக்காங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும், அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியில் ஏற்கனவே இருந்த கட்சியில் பொதுச் செயலாளராக சசிகலா ஐக்கியமாயிருக்காங்க. அந்த கட்சியிலேருந்து மருத்துவர் ராமதாஸ் அவரோட கூட்டணியுமே வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பசும்பொன் மக்கள் தேசிய கட்சி, வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், வாகை தமிழர் முன்னேற்ற சங்கம், இந்திய குடியரசுக் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சின்ன சின்ன கட்சிகளோட சசிகலா கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த சின்ன கட்சிகளுக்கெல்லாம் 12 தொகுதி ஒதுக்குனது போக சசிகலா ஒரு 79 தொகுதிகளில் வேட்பாளர் களமிறக்கியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா தென் மாவட்டம், டெல்டா, இந்த 2 ஏரியாவில் அதிமுகவோட வெற்றியை சிதறடிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள்லையுமே சசிகலா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, அதிமுகவை இந்த தேர்தலில் தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு கட்சியில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் அவர் மேலே, எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைஞ்சிடும். கட்சியை ஃபுல்லாக நம்மளே கண்ட்ரோலில் எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் சசிகலாவோட திட்டமாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே கொங்கு, வட மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் வேட்பாளரை நிறுத்தியிருந்தாலுமே கூட சசிகலாவோட முக்கியமான ஒரு நோக்கம், இல்லை முக்கியமாக சசிகலா குறி வச்சிருக்கிற தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற சங்கரன் கோயில், முதுகளத்தூர், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், மேலூர், மானாமதுரை, பரமக்குடி, முதுகளத்தூர், தென்காசி, சிவகங்கை, திண்டுக்கல், மன்னார்குடி, விளாத்திகுளம், வாசையநல்லூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி அப்படின்னு தென் மாவட்டத்திலையும் டெல்டாலையும் இருக்கிற பல தொகுதிகள் மேலே தான் சசிகலாவோட கண் அப்படிங்கிறதும் அங்கே தான் இருக்குது. தன்னோட பிரச்சார பயணங்களையுமே கூட இந்த தொகுதிகளை நோக்கி தான் சசிகலா செஞ்சிட்டு இருக்காங்க. அதிமுக அமமுகவுக்கு போகிற அந்த முக்குளத்தோர் வாக்குகள் அப்படிங்கிறத உடைச்சாலே அவங்களோட வெற்றியை நம்ம தட்டி பறிச்சிட முடியும் அப்படிங்கிறதா சசிகலாவோட கணக்காகவும் இருக்குது. அதற்காக இந்த பகுதிகளில் இருக்கிற முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளை கூட சசிகலா சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வருது. கடந்த காலத்தில் அதிமுகவோட ஆட்சி இருந்த காலத்துல எல்லாம்
சசிகலாவால் பயனடைஞ்ச அந்த சமூகத்தைச் சேர்ந்த பலரும் கூட தற்போது வந்து சசிகலாவுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே கூட நமக்கு வந்து வருது. அப்படி ஒரு 50 தொகுதிகளில் 10,000 வாக்குகள், அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு 5 லட்சம் வாக்குகளை வாங்கினாலே போதும், நம்ம வந்து அதிமுக அமமுக அவங்களோட வெற்றியை வந்து தட்டி பறிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் சசிகலாவோட திட்டமாகவும் இருக்கு. அதற்கு ஒவ்வொரு தொகுதிக்குமே 2 ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க தரப்புல இருந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. 10,000 தொகுதிகள், அதாவது 10,000 வாக்குகள் வாங்குற தொகுதிகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கு. ஆனாலும் கூட சங்கரன் கோயில், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மன்னார்குடி, முதுகுளத்தூர், மேலூர், பேராவூரணி இந்த மாதிரியான தொகுதிகளில் வந்து 20,000 வாக்குகளை கூட பெறணும் அப்படிங்கிறதுமே சசிகலாவோட திட்டமாகவும் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சாத்தூர்ல இசக்கி ராஜா போட்டியிடுறாரு கூட்டணியில, அதே போல திருவாடனையில சுரேஷ் தேவர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. இவங்களாம் மூலம் கூட அதிகமான வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படிங்கிறதுமே சசிகலாவோட திட்டமாகவும் இருக்கு. ஸோ தென் மாவட்டங்கள்ல மொத்தமா 79 தொகுதிகளை போட்டியிட்டாலுமே கூட தென் மாவட்டங்கள்ல இருக்கிற 37 தொகுதிகளுக்கு வந்து சசிகலா கூடுதல் கவனம் செலுத்துறதாகவும் தகவல்கள் வருது. குறிப்பா பார்த்தோம்னா திருமங்கலம் தொகுதியில ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து சசிகலா தரப்புல ஜீவிதா நாச்சியார் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. இவங்க அமமுகல மாணவர் அணியில பொறுப்புல இருந்தவங்க. ஜீவிதா நாச்சியார் போல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அதிகமான பணம் கூட கொடுத்து அவங்கள வந்து அதிகமான வாக்குகளை பெற வைக்கிறதுக்கான முயற்சிகள்லையுமே ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. இப்படி முக்கியமான தொகுதிகளில் 20,000 வாக்குகள், பெரும்பாலான தொகுதிகள் குறிப்பாக ஒரு 50 தொகுதிகள் கிட்ட 10,000 வாக்குகள் அப்படின்னு வாங்கி தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாலையும் முக்கியமாக அதிமுக அப்படியே அமமுக அவங்களோட வெற்றியை வந்து தட்டி பறிக்கணும் அப்படிங்கிறதான் சசிகலாவோட ஒரு தீவிரமான திட்டமாகவும் இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் சசிகலா இவ்வளோ பெரிய திட்டங்களோட இருந்தாலுமே கூட மறுபுறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து சசிகலாவால் 1000 வாக்குகள் கூட வாங்க முடியாது, இவ்வளவு காலம் அரசியல் களத்தில் இருக்கேன்னு சொல்ற சசிகலா 234 தொகுதிக்கு கூட வேட்பாளர் கூட அவங்களால போட முடியல. மற்ற கட்சிகள்லையோ இல்லை சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இருந்தவங்களெல்லாம் தேடி பிடிச்சிட்டு வந்து தன்னோட ஆதரவாளர்கள் இல்லை தங்களோட கட்சியில இருந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதா ஒரு தோற்றத்தை தான் வந்து சசிகலா உருவாக்கியிருக்காங்க. அவங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் என்ன பண்ணாலுமே தொகுதிக்கு வந்து 1000 வாக்குகளுக்கு மேல அவங்க வாங்க முடியாது அப்படின்னு அதிமுக தரப்பை சேர்ந்தவரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சட்ட ரீதியா இனிமே அந்த அம்மாவால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, தீர்ப்புலாம் வந்துருச்சு, சட்ட ரீதியா அவங்களோட சாப்டர் க்ளோஸு, இந்த தேர்தலில் அவங்க போட்டியிட்டதன் மூலமா வாக்குகள் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க, அதற்கப்புறம் அவங்க வந்து அரசியல் ரீதியாகவுமே அவங்க சாப்டர் அவ்வளவுதான், இது வந்து அவங்க சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் போகுமே தவிர அதிமுகவையோ அமமுகவையோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தகவல்களையுமே அதிமுக அமமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய திட்டங்களோட களத்துல வந்து சசிகலா இருக்காங்க. சசிகலாவால எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தைரியத்துல அதிமுகவினரும் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரோட வியூகம் வெல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த தேர்தலில் சசிகலாவோட திட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர் வந்து என்ன மாதிரியான வியூகங்களை வந்து இந்த தேர்தலில் வகுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரே ஒரு இளைஞரணி தலைவர் பதவி நியமனம் தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து அறிவிச்சாரு. அது வந்து அந்த கூட்டத்திலே பிரச்சனையாகி அந்த பிரச்சனை பல்வேறு மோதல்களாக வெடிச்சு இப்போ வந்து பாமக 2 அணிகளாக இருக்காங்க. தேர்தல் களத்திலையுமே கூட ஒரு பக்கம் அன்புமணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சு 18 தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிச்சிருந்தாலுமே கூட மருத்துவர் ராமதாசும் தன்னோட பங்குக்கு தமிழ்நாடு முழுவதும் 38 வேட்பாளர்களையுமே அறிவிச்சிருக்காரு. அதில் பாமக போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகளில் 12 தொகுதிகளில் வேட்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வேட்பாளர்கள் வாங்குகிற வாக்குகள், அவங்க பெற வாக்குகள் மூலமாக அன்புமணி பாமகோட வெற்றியை வந்து சிதறடிக்க முடியும், அவங்க நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்களோட வெற்றியை வந்து சிதறடிக்க முடியும் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸோட தரப்பு ரொம்பவே நம்புறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா குறிப்பாக தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க. அங்கே போட்டியிடுற ராமதாஸ் தரப்போட மாவட்ட செயலாளர் சரவணன் அவர் வந்து நிறைய வாக்குகளை வந்து வாங்குவார். அது மட்டும் இல்லை, சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுற சிட்டிங் எம்எல்ஏ அருள் அவருமே நிறைய வாக்குகள் வாங்குவார். ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடுற ரவி, செஞ்சியில் போட்டியிடுற கனல் பெருமாள் அப்படின்னு பல மருத்துவர் ராமதாஸ் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களில் பல வேட்பாளர்கள், அதாவது அன்புமணி தரப்பு போட்டியிடக்கூடிய அந்த 18 தொகுதிகளில் பல வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்காக வந்து நாங்கள் வந்து நிறுத்தியிருக்கோம், அவங்க வந்து கண்டிப்பாக வாக்குகளை வந்து நல்லாவே வந்து பிரிப்பாங்க, அதன் மூலமாக அன்புமணி தரப்புக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து நாங்கள் பரிசாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் தரப்பு வந்து ரொம்பவே வந்து ஒரு கோபத்தோட சொல்கிறாங்க. எங்கள் மேலே இருக்கிற பயத்தினால தான் அவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து பல வேட்பாளர்கள் எங்கள் கட்சியில் நாங்கள் நிறுத்தின பல வேட்பாளர்கள் கூட வந்து வாபஸ்லாம் வாங்க வச்சுருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா விக்கிரவாண்டியில், புகழேந்தியில் ஆரம்பித்து பலரை வந்து அவங்க வந்து வாபஸ் வாங்கலாம் செஞ்சாங்க.
ஆனாலுமே கூட நாங்கள் எங்களோட வேட்பாளர்கள் நின்னாலும் சரி, ஒரு சில தொகுதிகளில் நிற்காம போனாலும் சரி, ஆனால் ஐயா ஒரே ஒரு முறை வந்து இந்த எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் வந்து போனார்னாலே பாமகவோட அன்புமணி தரப்பு ஆட்கள் பெற வாக்குகள் வந்து மொத்தமாக காலி ஆகிடும். இன்னும் சொல்ல போனால் ஐயா வந்து இன்னும் ஒரு 1.5 நாட்களில் வந்து தன்னோட பிரச்சாரத்தை வந்து தொடங்க இருக்கிறாரு. கும்பகோணத்தில் போட்டியிடுற ம.க. ஸ்டாலின் அந்த தொகுதியிலேருந்து, கும்பகோணம் தொகுதியிலேருந்து தன்னோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒவ்வொரு தொகுதிக்காக போகிறாரு. சேலம் மாவட்டத்துக்கெலாம் போகிறாரு. ஆனால் சௌமியா அன்புமணி போட்டியிடுற தருமபுரி தொகுதியில் மட்டும் 2 நாட்கள் முழுமையாக வந்து ஐயா வந்து பிரச்சாரம் பண்ண வந்து காத்திருக்காரு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் அவர் முன் வச்ச விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் பேசாத பல விஷயங்களை கூட தருமபுரியில் வந்து ஐயா பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இங்கே மற்ற கட்சிகளில் தான் வந்து பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கணும், பல்வேறு விஷயங்கள் செஞ்சு வாக்குகளை வந்து பெற வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில், குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னிய கிராமங்களில் வந்து ஐயாவோட முகமே போதும். அது மட்டும் இல்லை, அவர் சுற்றுப்பயணம் போகிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாலையும் போய் 2 சொட்டு கண்ணீர் வடித்தா போதும், எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு 2 சொட்டு கண்ணீர் வடித்தா போதும், அன்புமணியோட வெற்றியை வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பறிக்க எங்களால் முடியும். ஐயா சுற்றுப்பயணம் போகிறாரு. 20ஆம் தேதி வரைக்குமே அவரோட சுற்றுப்பயணம் வந்து இருக்குது. எல்லா வேட்பாளர்களையும் ஆதரித்து தீவிரமாக வந்து ஐயா பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அதுலேயும் தர்மபுரிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து ஐயா வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. ஸோ அன்புமணி தரப்பால் எங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர் ராமதாஸோட தரப்பு சவாலே விடுறாங்க. ராமதாஸோட தரப்பு வந்து இந்த தேர்தல் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் அப்படின்னு அன்புமணி தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னா, இந்த தேர்தல் பழி தீர்க்கிறதுக்கான தேர்தல்லாம் கண்டிப்பாக நாங்கள் அன்புமணி தரப்பை பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமதாஸோட தரப்பு இவ்வளோ கொந்தளிப்பாக இருக்காங்க. மறுபுறம் அன்புமணி தரப்பு பார்த்தோம்னா அவங்க என்ன வேணால் சொல்லிக்கட்டும், இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் தான். இந்த மாதிரியான உதிரிகள், இவங்களோட சலசலப்பு, இவங்களோட சத்தம்லாம் தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. அதனால் இதெல்லாம் பெருசுபடுத்திக்க தேவையில்லை. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே தெளிவானவங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை எங்கள் தலைவரும் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம், இவங்கள போன்ற இவங்க சத்தத்துக்கெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு அன்புமணி தரப்போட பதிலாகவும் இருக்குது. அப்படி ராமதாஸோட தரப்பு ஒரு வியூகங்களை வைக்க, அந்த வியூகங்கள்லாம் எங்களை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு அன்புமணி தரப்புமே ரொம்ப தைரியமாக இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சசிகலா எப்படி எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் போன்றவர்களை பழிவாங்கிறதுக்கு மிக தீவிரமாக இருக்காங்களோ, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்காங்களோ, அதே போல் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸ் தரப்பு, மருத்துவர் ராமதாஸுமே அவரோட பையன் அன்புமணி, அவங்களோட மருமகள் சௌமியா, அவங்களையெல்லாம் தோற்கடிக்கிறதுக்கு ரொம்பவே தீவிரமாக களத்தில் நிற்கிறாங்க. யாரோட கோபம் இல்லைன்னா யாரோட வியூகம் இந்த தேர்தலில் வெல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சசிகலா மற்றும் ராமதாஸோட இந்த முன்னெடுப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களையுமே கமெண்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு சசிகலா ராமதாஸ் அவங்க வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, இல்லை அவங்க பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த மாட்டாங்க, அவங்களோட முயற்சிகள்லாம் ஒரு புஸ்வானமாக தான் போகும் அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.